சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, குரு பெயர்வு பெற்று வருகிறார். உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளாக வருகிறார். 7க்கும் 10க்கும் அதிபதி உங்களுடைய ராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையுமே பார்க்கிறார். குருவினுடைய அமர்வை காட்டிலும் பார்வைகள் சிறப்பு. அந்த விதத்துல அவர் 2 கோணங்களையும் ஒரு கேந்திரத்தையும் உங்க ராசிக்கு பார்க்கிறார். இது ஒரு விதத்துல நன்மையை செய்யும். ஆனால் ஜென்ம ராசியில் அமர்ந்ததன் காரணமாக சில தடைகள், சில தாமதங்கள், சில அலைச்சல்கள் அதை ஏற்படுத்துவார். சரிங்களா? அது என்னங்கிறத இப்ப நம்ம விலாவரியா பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த காலகட்டம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது திருமண அமைப்புகளுக்கு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த திருமண முயற்சி நீங்க எடுக்கும்போது ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுப்பார். போய் பார்ப்பீங்க, பிடிச்சிருக்கணும்னு சொல்ல மாட்டான், பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான், ரிசல்ட்டே சொல்லாமல் 10 நாள் 2 வாரம் எழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இப்போ சொல்கிறேன், எங்கள் மாமா கிட்ட பேசிட்டு சொல்லிடுறேன், அத்தை கிட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேன், இப்படின்னே இழுப்பாங்க. ஏன்? ஜென்மகுரு. சரிங்களா? அந்த ப்ராசஸ் அப்படியே இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் ஒத்துக்குவாங்க. ஆக திருமணம் உறுதியாக நடைபெறும். ஆனால் அதன் ப்ராசஸில் அந்த செயல்பாட்டு முறைகளில் கொஞ்சம் தாமதங்கள் அல்லது தடங்கல்கள் அல்லது மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படியும் 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் உண்டு. திருமண அமைப்புகள் நடைபெறும். சரிங்களா? அதில் மாற்றம் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரப்பேறு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எளிமையாகவே கருதரிச்சு குழந்தை கிடச்சிரும். ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக மெடிக்கல் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ட்ரை பண்ணுங்க, நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிடுங்க. ஆக குழந்தை பாக்கிய அமைப்புகளும் கிடைக்கும். 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கிட்டும். அதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில அந்த மாதிரியான நண்பர்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது. இந்த லவ்ல அப்படி செட் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் காதல் திருமணங்கள் கைகூடி வருகின்ற அல்லது காதல் வெற்றி பெறுகின்ற, ஒருதலை காதல் இருதலை காதலாக மாறப்போகின்ற ஒரு அற்புதமான காலம். ஆனால் அந்த ப்ராசஸ் கிளிக் ஆகிற வரைக்கும் மண்டையை பிச்சுக்க வைக்கும் ஜென்மகுரு. அந்த அலைச்சலை கொடுத்து இந்த அலைச்சலை கொடுத்து அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அப்படி ஒரு தனிமையை ஃபீல் பண்ண வச்சு அப்படி கொண்டு போகும். ஆனாலும் காதல் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். கவலை வேண்டாம். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகப்படியும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் காதல் வெற்றி உறுதியாக கிட்டும். அதில் மாற்றம் இல்லை. அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் தருகின்ற காலகட்டம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, விட்டு போயிருந்த குலதெய்வ வழிபாடை மீண்டும் பிடிச்சு பின்பற்றுறது இதற்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? அதனால அது ஒரு சிறப்பு மிகுந்ததாக. இதுவரைக்கும் நான் முன்னோர்கள் வழிபாடு செய்யலைங்க, விட்டுட்டோங்க. அமாவாசை வணங்கினதே இல்லைங்க, விட்டுட்டேங்க. தர்ப்பணங்கள்லாம் கொடுத்ததே இல்லைங்க, விட்டுட்டேங்க. அதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்களை இந்த வருஷம் மீண்டும் கொண்டு வந்துருக்கலாம். அதை ஒரு சிலர் கொண்டு வருவீங்க. அந்த மாதிரியான மன எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது அது சம்பந்தமாக ஏதாவது பெண்டிங் வழக்குகள் போய்கிட்டு இருக்கோ, கடுமையான செலவுகளை ஏற்படுத்தும். அந்த வழக்கு தொந்தரவுகள் கடுமையான கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் உறவுகளுக்கு. ஆனால் சொத்தை பிரித்து கொடுத்துரும். கொஞ்சம் கூட கிடைக்கலாம், குறைய கிடைக்கலாம்.
ஆனால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அதற்கு கடுமையான அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் ஜென்மகுரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். ஆனால் அது கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள அப்பாடா இந்த சொத்துக்கு நான் படுற பாடு இருக்கே சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் அதிகமான அலைச்சல்களையும் அதிகமான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ரைட். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அவர்களின் வளர்ச்சியை கண்டு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, எல்லா பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு, இது வயசு பெருசா இல்லை, உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்வு கொள்வீர்கள். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50-60 வயசில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடைபெறாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இப்போ கிடைக்கும். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி, இதுதான்ப்பா எனக்கு ஒரே கவலையாக இருந்தது, மன கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வயதான மிதுன ராசினியர்களுக்கு கூட உங்கள் பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதை கண்டு மனமகிழ்வு பெறுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். அதேபோல் உங்கள் ஜாதக அமைப்படி 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணும். நடந்ததுன்னா உறுதியாக உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏற்றம் உண்டு, அதனால் உங்களுக்கு மனம் மாற்றம் உண்டு. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இது. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஊரில் இந்த பெரிய மனுஷனாக இருப்பாங்க, பஞ்சாயத்து இந்த பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரபல்யமிக்க ஆட்களாக இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிரபல்யத்துவங்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அந்த பிரபல்யத்துவங்களால் நிறைய செலவுகளை சேரும். அண்ணன் நல்ல மனுஷன், போன முறை கூட இந்த போர் ரிப்பேர் ஆன பொழுது அண்ணன் தான் போட்டு கொடுத்தாங்க ஊருக்காக, இப்போவும் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் வீண் செலவுகளை கொடுத்து பாப்புலாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஆனால் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆனால் நட்பு வட்டாரங்களுக்கு இடையில தான் கொஞ்சம் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கூட்டாளிகளுக்கு இடையில, அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். அதனை அடுத்ததாக கணவன் மனைவிக்கு இடையில போய்கிட்டு இருந்த மிக கடுமையான கருத்து முரண்பாடுகள் இப்பவும் இருக்கும், ஆனால் அளவு குறையும். இந்த கணவன் மனைவி கடையில் கொஞ்சம் அந்த அன்பு பெருகக்கூடிய காலகட்டம். அப்படியே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருந்த மன வாழ்க்கை கூட ஒட்டிக்கும், இடையில கொஞ்சம் முட்டிக்கும். ஆனாலும் கவலை வேண்டாம், மன வாழ்க்கை முன்பு இருந்ததை காட்டிலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மேன்மை பெறுகின்ற காலமாக இந்த குருபெயர்வு காலம் அமைகின்றது. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்தது. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி பயில்வதற்கு நல்ல சிறப்பான காலகட்டம். படித்து முடிச்சிட்டேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போயிட்டேன், இப்போ டிகிரி படிக்கலாம்னு ஆசையாக இருக்குது, கரஸ்பாண்டன்ஸில் போட்டு இப்போ படிக்கலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட படிக்கலாம். விட்ட கல்வியை மீண்டும் தொடருவதற்கான அமைப்பு பலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அதே போல் உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே பாருங்க, படிப்பில் நிறைய ப்ரெஷர் கொடுக்கும், அப்படியே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும், படிப்பு சுமையை ஏற்படுத்தும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தேறி வந்துடுவீங்க. சரிங்களா? தேறி வந்துடுவீங்க. அந்த ப்ராசஸில் அப்பா சாமி முடிச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சியா காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் ஆயிடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக உயர்கல்வியை நன்முறையில் முடிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கலைங்க. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு மிகுந்து அமைகின்றதுன்னா உத்தியோக மாற்றங்கள், நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவர்களுக்கு அந்த உத்தியோக மாற்றங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம்.
சரிங்களா? அந்த உத்தியோக மாற்றங்கள் தாராளமாக கிடைக்கும். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்ததாக ஹெல்த்தில் அப்பப்போ சின்ன சின்னதான ஹெல்த் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஆக உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சரியாக வச்சுக்கிடணும். ஒருவேளை 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா அடிக்கடி ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போயிட்டே இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் வயதானவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம். எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானித்து செய்ய வேண்டுங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக பெரும்பான்மையான அமைப்புகளில் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததாக அமைகின்றது. ஆக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.